ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து கிஷ்கிந்தா காண்டம். இது மலையாள திரைப்படம். தமிழ் டப்டு வெர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. டின்ஜித் அவர்களோட டைரெக்ஷனில், முஜீப் அவர்களோட மியூசிக்கில், பாகுல் ரமேஷ் அவர்களுடைய கேமரா ஒர்க்கில், அசீஃப் அலி, அபர்ணா பாலமுரளி, விஜயராகவன் மற்றும் பலர் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அந்த ஊரில் எலெக்ஷன் வருது. அதுக்காக வந்து யார் யார் லைசன்ஸ்டு பிஸ்டல் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் வந்து பிஸ்டலை வந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. ஸோ அது மாதிரி தான் நம்ம விஜயராகவன் வராரு. அவர் வந்து நம்ம ஹீரோ அசீஃப் அலியோட ஃபாதர். அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி மேனாக காட்டுறாங்க. அவர்கிட்ட உள்ள பிஸ்டலை போலீஸ் வந்து கலெக்ஷன் பண்ண வரும்பொழுது அவர்கிட்ட வந்து அந்த பிஸ்டல் வந்து இல்லை அவர்கிட்ட. ஸோ அந்த பிஸ்டல் தொலைஞ்சு போனனால அவர் வந்து ரொம்ப இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து நம்ம அசீஃப் அலி ஹீரோ வந்து அவருக்கு வந்து 2வது திருமணம் நடக்குது. அபர்ணா முரளியை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வராரு. ஸோ அபர்ணா முரளி வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஏன் வந்து 2வது திருமணம் நடந்துச்சுன்றதும், அதாவது வந்து ஒரு முதல் மனைவி வந்து கேன்சரால் இறந்துருக்கிறாங்க. ஒரு முதல் மனைவிக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனும் மர்மமான முறையில் காணா போயிடுறான். ஸோ இந்த பிஸ்டல் காணா போனதுக்கும் அந்த பையன் வந்து தொலைஞ்சு போனதுக்கும் அவங்க முதல் மனைவி இறந்து போனதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது வந்து அபர்ணா முரளின்ற அந்த கேரக்டர் தான் வந்து டிஸ்கவரி பண்ணுற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் விரும்பிகளுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பட் ஆனால் இதோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. இந்த ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் வந்து இவங்க வந்து நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போய் கொஞ்சம் போரிங் இல்லாமல் கொண்டு போயிருந்தால் இந்த படம் டாப் நாச்சில் இருந்திருக்கும். பட் ஆனால் அது ஆப்போசிட்டாக செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும் படம். அதோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு கடைசி ½ அன் ஹவர் வந்து ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். இதில் வந்து விஜயராகவன்ற இந்த கேரக்டர் பண்ணியிருக்கிற அந்த ஆக்டர் வந்து ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் ஒரு மெமரி லாஸ் கேரக்டராக வராரு. தன்னோட மெமரி லாஸால் அவர் படக்கூடிய அவஸ்தைகள், அதனால் இந்த படத்துக்கு கிடைச்ச வந்து ஒரு சஸ்பென்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ்ஸே மெமரி லாஸு. அதே போல் இந்த படம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில், கிஷ்கிந்தா காண்டம்னு அதுக்கு தான் பேரே வச்சுருக்கிறாங்க. அந்த குரங்குங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இதெல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப வலுவூட்டுது. கேமராமேனை பாராட்டி ஆகணும். ஒரு ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் தான் அவங்க வீடே இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டு லொக்கேஷனு, அதே மாதிரி இதில் வர மியூசிக் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஆசிஃப் அலி சொல்லவே தேவையில்லை. அவர் ஒரு பெரிய நடிப்பு அரக்கன்னே சொல்லலாம். அவர் வந்து அந்த முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு அழுவுற சீன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அவர் அனைத்து விதமான நவரசங்களையுமே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த படத்தில். அதே போல் அபர்ணா முரளி தான் இந்த படத்தை டிஸ்கவரி பண்ணுறனால அவங்களும் அவங்க கொடுத்த ரோலை வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்கிறாங்க. அனைத்து கேரக்டருக்குமே டைரக்டர் வேலை கொடுத்துருக்கிறார். ஒரு படத்தில் வரக்கூடிய அனைத்து கேரக்டர்களும் வேலை கொடுத்தாலே இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆயிரும். விஜயராகவனும் சொல்ல தேவையில்லை. தன்னுடைய மெமரி லாஸ் கேரக்டரை வச்சுக்கிட்டு அவர் நடிப்பு வெளிப்படுத்தின விதம் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஸ்லோ பான் த்ரில்லர். செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல படுவேகமாக போகும். அதுலேயும் எஸ்பெஷலி கடைசி ½ அன் ஹவர் நம்மளை கட்டி போட்டுரும். ஸோ டைம் கிடைச்சா பாருங்கள். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.